கர்த்தருக்கு மகிமை. இந்த 2014 புதிய ஆண்டின் முதல் மணி நேரத்திலும் ஆண்டவர் சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தத்தை தேவன் உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27 வசனத்திலிருந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Book of Deuteronomy 33rd chapter 27th verse. 33:27. உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். Hallelujah. The eternal God is your refuge. He is your place of safety. His power continues forever. He is protecting you. He will force your enemies to leave your land. Hallelujah. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். இந்த வசனம் இந்த ஆண்டு தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். இந்த வசனம் நம்ம ஏற்கனவே படித்திருக்கலாம், கலண்டர்ல பார்த்திருக்கலாம், மனப்பாடமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை சரியா புரிஞ்சிருக்க மாட்டோம். இதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்கி கூட இருக்க மாட்டோம். பல ஆண்டுகளாக அறிந்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் இதுதான். The eternal God is your refuge. அநாதி தேவன், ஆதி முதலாக வீற்றிருக்கிற தேவன் உனக்கு அடைக்கலம் என்று சொல்கிறார். நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில், ஒரு சூழ்நிலைமையில் உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். வீடை பூட்டிட்டு நீங்க ஒரு 10 நாள் 2 வாரம் எங்க ஊருக்கு போயிட்டு வாருங்க. உங்க வீட்டில் எல்லா பொருளும் பத்திரமா இருந்தா சொல்லுங்க. அது எலி கடிச்சு சாப்பிட்டுருமா அல்லது வேற ஏதாவது பூச்சி கடிச்சிருமா? ஒன்றும் இல்லை. திருடன் கண்ணை மட்டும் திருடி விடுவான், கொள்ளைக்காரன் கொள்ளை எடுத்து விடுவான். உங்க வீட்டில் பட்டுப்புடவையோ நகையோ பணமோ இல்லாட்டா அவன் என்ன செஞ்சிருவான்? கிரைண்டரு, மிக்சி, டிவி அதையாவது தூக்கிட்டு போயிடுவான். ஒன்றும் இல்லை இல்லை இதையாவது கொண்டு போயிடுவோம். நமக்கு இந்த ஆண்டில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் நிச்சயமான தேவன், அநாதி தேவன். கேட்டீங்களா? இட்டர்னல் காட், என்றென்றும் உயிரோடு இருக்கிற தெய்வம், மாறாத தேவன். அவரை விட வேற எந்த கடவுளும் கிடையாது. நீங்க வணங்கி வந்த கடவுள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் கடவுள்னு தன்னை காண்பித்துக்கிட்டு அதெல்லாம் செத்து போச்சு. கர்த்தரோ என்றென்றைக்கு மாறாதவர், அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை வச்சுதான் சங்கீதக்காரன் கூட சொல்றாரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். For this God is our God who lives forever. என்றென்றும் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நிரந்தரமானவர், அழியாமை உடையவர், ஆதி முதலாக வீற்றிருக்கிறவர். உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவன் இருக்கிறார். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். இந்த அழிவில்லாத தேவன் எனக்கு புகலிடமாக இருக்கிறார். எனக்கு ஒரு போலீஸ் அதிகாரி உனக்கு துணையா இருக்கிறேன், எங்க தாத்தா உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொன்னா நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் செத்து போயிட்டாருன்னா ஸ்டாப் இட். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாருன்னா அவர் போயிட்டாரு. நான் அவரை நம்பினதெல்லாம் வீண். சில இடங்கள்ல என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? மெய்காப்பாளன், நம்முடைய இந்திய தேசத்தின் முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அம்மையாரை யாரு துப்பாக்கியால சுட்டு கொண்டது? அவர்களுடைய மெய்காப்பாளன் இல்லையா? யாரையும் நம்ப முடியாத உலகத்தில் இருக்கிறோம். மனுஷனை நம்ம நம்ப முடியாது. இதை கொஞ்ச நேரம் வச்சுக்கிடுங்க, இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, நான் அந்த கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிக்குள்ளால அவன் மாஞ்சிட்டான். அவ்வளோதான், போயிட்டான், மறந்துட்டான். ஆமாம், எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை, எதுவும் இல்லை. அநாதி தேவன் இருக்கிறாரே, ஆதி முதலாக இருக்கிற நம்முடைய தேவன், என்றென்றும் மாறாத தேவன் நமக்கு புகலிடமாக இருக்கிறார், தஞ்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அடைக்கலம், ரெஃப்யூஜ். அந்த கேம்ப் இருக்கு இல்லையா, அகதிகள் முகாம். அகதிகள் முகாமில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு நம்ம நாட்டில் ஏதோ தஞ்சம் புகலிடம் கொடுத்திருந்தாலும்
ரொம்ப சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. சாப்பாட்டுக்கும் கஷ்டம், அவங்களுக்கு தனி ரூம் இல்லை, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, குளிக்கிறதுக்கு நம்ம போல பாத்ரூம் இல்லை, ரொம்ப கஷ்டம். நம்ம ஆண்டவர் நமக்கு பெரிய பாதுகாப்பை அருளுகிற தேவனாய் இருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் தான் நமக்கு பாதுகாப்பை அருள்கிறவராய் இருக்கிறார். He is your place of safety. அவர் நமக்கு பாதுகாப்பு, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவரு நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அடுத்த இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்னவோ, டாக்டர் சொன்னாரு 13 முடிஞ்சிட்டா வெற்றிதான், ஆனாலும் 14 சந்தேகம்தான். ஆண்டவர் எனக்கு புகலிடம் தந்திருக்கிறார். இந்த ஆண்டிலும் நான் சுகத்தோடு பலத்தோடு வாழ்வேன். ஆண்டவர் என்னுடைய போக்கை வரத்தையும் ஆசீர்வதிப்பார், என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். ஆண்டவர் எனக்கு தஞ்சமாக புகலிடமாக இருக்கிறார். நான் பயப்பட தேவையில்லை. என்னையும் எனக்கு உண்டானவைகளை ஆண்டவர் பாதுகாப்பார், என்னுடைய உடைமைகளை காப்பார், எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். ஆண்டவர் புகலிடம் தந்து நம்ம கெடுதல் பண்றவர் அல்ல, நம்மகிட்ட இருக்கிறவர்களை அபகரித்துக் கொள்கிறவர் அல்ல, அப்படி கிடையாது. ஆண்டவர் புகலிடம் தந்து நமக்கு வாழ்வளிக்கிறவர். அல்லேலூயா. வாழ்வை வளமாக மாற்றுகிறவர். நம்ம இருக்கிற சூழலை எல்லாம் மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர். நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை. ஆண்டவர் எனக்கு புகலிடம் தந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு தஞ்சம் தந்திருக்கிறார். இனி எனக்கு பயம் இல்லை, இனி உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு பயம் இல்லை. இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டு, எந்த சந்தேகம் இல்லை. எனக்கு வேலை பெய்யுமோ, ஒருவேளை வேலை பெய்யுமோ எனக்கு ஒரு பயமா தான் இருக்கு, எனக்கு வேலை பெய்யுமோன்னு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உனக்கு வேலை போகாது. ஹல்லேலூயா. I got the appointment to serve the Lord from him. அவரை சேவிக்க, அவருக்கு பணிவிடை செய்ய அவரிடத்திலிருந்து நான் அனுமதி பெற்றேன். உங்களுக்கு வேலை கொடுத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. வேலை போகாது, ஆண்டவர் தொடர்ந்து வேலையை ஆசீர்வதித்து தருவார். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது போன வருஷம், அது போன வருஷம் போயிட்டு. இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு புகலிடம் தந்திருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார். அவர் அனாதி தேவன், ஆதி முதலாக இருக்கிறவர். அதனால எனக்கு இப்போ ஒரு பயம் இல்லை. இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆண்டு எனக்கு ஒரு கவலை. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனவே. வாழ்க்கையில ரொம்ப வேதனைப்பட்டவர், அல்லல்பட்டவர், சோதிக்கப்பட்டவர் யோபு என்ற பக்தன். அவர் கூட என்ன சொன்னாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு புகலிடம் ஆண்டவர் இருக்கிறார், அவர் அடைக்கலமாக இருக்கிறார், அவர் நமக்கு தஞ்சம் அளித்திருக்கிறார், நமக்கு சேஃப்டி. உங்களுக்கு சேஃப்டி ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு டெபாசிட் ஏதாவது உண்டா? உங்களுக்கு டெபாசிட் இருந்தா பத்திரமா வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் சொல்லாதுங்க. நான் இவ்வளோ பேங்க்ல போட்டிருக்கேன்னு எல்லாம் சொல்லாதுங்க. பிறகு கடன் கேட்பாங்க, பிறகு உங்களுக்கு மன உளைச்சல். நான் யார்கிட்டையும் கேட்க வரமாட்டேன், எனக்கு நீங்க கடன் தரவும் வேண்டாம், சத்தியமா சொல்லிட்டு. அது வேற. சேஃப்டி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நீங்க இங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க, வேலை வாங்கணும்னு சொல்றீங்க, ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? பணம் கொடுத்தாதான் வேலை கிடைக்கும். இல்ல சார், பணம் கொடுக்காமலே வேலை கிடைக்கும். ஹல்லேலூயா. பொண்ணு கட்டி கொடுக்கணும்னு சொன்னா ஒரு 10 லட்சம், இல்ல நான் பிறந்த ஊர்ல 1 கோடி, ஒரு கொடி இல்ல 1 கோடி. சேஃப்டி ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? காட் இஸ் அவர் சேஃப்டி. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் வச்சிருக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவ்வப்போது வேண்டியதெல்லாம் தருவார், அப்பம் அவர் அளிப்பார், ஆடைக்குனி கொடுப்பார், எப்பொழுதும் வேண்டுனலும் யாவையுமே தந்துடுவார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. சேஃப்டி ஆண்டவர் தான். தம்பி பார்த்து போப்பா, பத்திரமா போயிட்டு வாப்பா. பாப்பா, அன்பான பிள்ளைகளே, பத்திரமா போங்க, பத்திரமா வாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீங்க போறதுக்கு முன்னால ஆண்டவரே நீர் தான் எனக்கு பாதுகாப்பாய், உங்களுடைய பாதுகாவலே எனக்கு தார், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார்,
உன் பாதங்களில் இடராதபடிக்கு அவர்களுடைய தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து விடுவார். ஹல்லேலூயா. போக்கை வரத்தையும் பத்திரமாக காப்பார். இந்த ஆண்டுல ஐயோ பையன் போனான் காணலையே, அவன் ரொம்ப நேரம் ஆச்சு, பாப்பா போச்சு காணலையே, பத்திரமா ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், காத்துக்கிடுவார். ஹல்லேலூயா. என்னையும் பார்த்துக்கிடுவாரு, என் புள்ளக்குட்டிகளையும் பார்த்துக்கிடுவாரு, நான் வச்சிருக்கிற பணத்தையும் பார்த்துக்கிடுவாரு, பொருளையும் பார்த்துக்கிடுவாரு. யாரும் எடுத்துட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. நாங்கள் காத்தோட்டமா ஜன்னலை திறந்து வைக்கிறது போல ராத்திரியும் பகுதி இனிமேல் கதவையும் பூட்டி கதவையும் திறந்து வச்சுட்டு தான் நாங்கள் எங்கேயாவது கடத்தருக்கோ ஆஃபீஸுக்கோ போக போகிறோம். அது ஆண்டவரை பரிச்சை பார்க்கறது. அது இல்லை, நம்ம கதவை பூட்டினாலும் ஜன்னலை பூட்டினாலும் கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அதுதான் உண்மை. அப்போ இந்த ஆண்டுல நம்மை, நம்முடைய உடைமைகளை, நம்முடைய போக்குவரத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். எஞ்சியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதி உனக்கு வரப்பண்ணுன்னு சொல்றார். இஸ்ரவேலுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் புகலிடம் தந்தா ஆண்டவருக்கு என்ன? ஆண்டவர் வியாதி பிடிச்சவரா? ஆண்டவர் நோயை குணமாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல ஆண்டவரை தஞ்சமாக நாம் வச்சிருக்கிறோம். அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஒருவேளை வியாதி வந்துன்னா என்ன பண்ணுமா? நம்மகிட்ட கேட்டுட்டு தான் வந்தது, பெர்மிஷன் கேட்டுட்டா வியாதி வந்தது இல்ல இல்ல. ஒருவேளை வியாதி வந்தால் நாம் ஆராதிக்கிற தேவன், நமக்கு புகலிடம் தந்த தேவன் நம்மை சுகமாக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். நம்மகிட்ட சொல்லாம தானே வந்தது நோய், அது சொல்லாம போயிடும். நம்ம கொண்டு போகாது, நம்ம விட்டுட்டு அந்த நோய் போயிடும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய நோயை ஆண்டவர் குணமாக்குறவராக இருப்பார். His power continues forever. அவருடைய வல்லமை தொடர்ந்து கொண்டே வருகிறது. அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் வல்லமை, ஆண்டவர் வல்லமை இருக்கா? ஆண்டவருக்கு வல்லமையை தாண்டி வேற யாருக்கு வல்லமை இருக்கு? உங்களுக்கு இருக்கா? நீங்க முன்னால உடனே வேற சாமிக்கு இருக்கா? ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்னால வேற எந்த வல்லமையும் கிடையாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நமது ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதிலும் நமது தேவன் வல்லமையுள்ள தேவனாக நமக்கு இருப்பார். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாக, ஆத்மீக பிரகாரமாக சரீரத்தில் இருக்கிற பலகீனம் எல்லாம் மாற்றி விடுவார். நானும் போன வருஷம் உடம்புக்கு முடியாம பலகீனத்தோடு வந்து நின்றுட்டு இருந்தேன். தோத்திரம் பாட்டெல்லாம் பாடினேன். புது பலன் அடைந்துடுவாய். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை என்றென்றும் நீடித்துக் கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாகவே நமக்கு இருப்பார். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடுவார், புது பலனை தந்துடுவார். ஒருவேளை பலவீனம் வந்துன்னு வச்சுக்கிடுங்களா, உடனே போன் போட்டு ஆஸ்பத்திரியில் புக் பண்ணி அங்க பெட்டுக்குள்ள போய் படுக்கண்டா. சில நிமிடங்கள் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஸ்தோத்திரம் செய்தாலே போதும். நான் அந்த ட்ரீட்மெண்ட் தான், ஏசுநாத ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட். வித்தவுட் எனி பெயின், ஒரு வலி இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட். சில நிமிடங்கள் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை என்னுடைய சரீரத்தில் விளங்க பண்ணும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமோ விளங்கும் என்று ஆண்டவர் பகுதிக்கு சொன்னார். பார்த்தீங்களா? ஆமா. வியாதி இருந்தாலும் வியாதியை குணமாக்குவார், நமக்கு பலனை தருவார், நம்ம கடமைகள் எல்லாம் செய்யக்கூடிய பலனை தருவார். போன வருஷம் அடிக்கடி வியாதி வந்து என் கடமை எல்லாம் செய்ய முடியாம போச்சு, ஒழுங்கா படிக்க முடியல, எவ்வளோ லீவ் போட்டுட்டேன், மனசுக்கே நல்லா இல்லைங்க போன வருஷம். இந்த வருஷம் மனசுக்கு நல்லா இருக்கும், அப்படியெல்லாம் வராது. ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை குந்தி போகவில்லை, அவருடைய வல்லமை மாறி போகவில்லை, அவருடைய வல்லமை என்றும் நீடிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு வயசாகுமோ? வயசு ஒன்றும் ஆகாது. அவர் நேற்று நின்று மாறாதவராக இருக்கிறார். He is the unchanging God. He is the same yesterday and today and forever. அவருடைய வல்லமை மாறவே இல்லை, இந்த வருஷம் மாறாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனது வாழ்வில் வெளிப்படுத்து. My heart is weak now. என்னுடைய இருதயம் இப்பொழுது பலவீனமாக இருக்கிறது, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்து. God will strengthen your heart. உன்னுடைய இருதயத்தை சிறப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு வாழணும்னே விருப்பம் இல்லைங்க, எனக்கு மனசு விட்டு போச்சுங்க, எனக்கு சாகணும்னு தான் இருக்குது.
எனக்கு ரொம்பவே நான் நொந்துட்டேங்க, வாழ்க்கையே ரொம்ப நொந்துட்டேன். நான் சாகணும் சாகணும் சாகணும்னு தான் போன வருஷம் சொன்னேன், இந்த வருஷம் ஸ்டாப் இட், உடனே நிறுத்து. மேக் எ ஃபெய்த் கன்ஃபெஷன் டுடே. இன்றைக்கு நீ ஒரு விசுவாச அறிக்கை சொல்லணும். ஆண்டவருடைய வல்லமையினால் நான் பலனடைவேன், நான் குணமடைவேன், அவர் என்னை காப்பார், காப்பார் உன்னை என்றென்றும் வழுவாமலே, காப்பார் உன்னை என்றென்று வழுவாமலே, இம்மட்டும் காத்தா இம்மானுவேலா இன்னமும் காத்திடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, மாறி போகவில்லை. இந்த வருடத்திலும் அவர் நமக்கு வல்லமையின் தேவனாகவே இருப்பார். சாத்தான் எந்த சதி வேலை பண்ணினாலும் அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடித்து நமது வாழ்வில் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அநாதி தேவன் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், புகலிடம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடைக்கலமாக அனுகூலமாக நமக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is protecting you. அவர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஐயோ ஆண்டவரே, இந்த வருஷம் என்னால் ஏதாவது வித்தியாசமா வந்துன்னா என்னால் தாங்க முடியாத ஆண்டவரே. ஆண்டவர் உனக்கு ஒரு பாதிப்பும் வராமல் பார்த்துக்கிடுவார். அது ஆண்டவருடைய பொறுப்பு, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நம்ம ஆண்டவருக்கு ஒன்றும் ஆலோசனை ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. தகப்பனும் தாயும் ஏக மனதாக தன்னுடைய அன்பு மகன் யாக்கோபிடத்தில் சொல்லி, மாமா வீட்டுக்கு போய் பிழைச்சிக்கா தப்பிக்கா, உங்க அண்ணன் ஏசா ஒன்று கொண்டு போடுவான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவரு பிரயாணப்பட்டு போறார். வெகு தொலை தூர பிரயாணம். காலையில் புறப்பட்டு சாயங்காலம் போகக்கூடிய இடம் இல்லை, ரொம்ப தூரம். அவர் போற வழியில இருட்டாகி போச்சு, கார் இருள் சூழ்ந்து கொண்டது. அங்க ஸ்ட்ரீட் லைட் இல்லை, சிஎஃப்ஐ லைட் இல்லை, ஹாலோஜின் லேம்ப் இல்லை, சோலார் லைட் இல்லை, ஒன்று லைட்டும் இல்லை, இருட்டு. காடுன்னு தான் எனக்கு தோன்றுகிறது. அங்க தன்னந்தனியா படுத்திருக்கிறார். அவரு தலையணை வச்சு படுத்த ஆளு. அங்க தலையணையும் கொண்டு போகல, என்னெல்லாம் தூக்கிட்டு போறது? ஒரு கல்லை எடுத்து தலையாக்கி இதில் வச்சு படுத்து தூக்கிட்டு வந்துட்டார். பாவம். அவர் பயந்தாரோ பயப்படலையோ எனக்கு தெரியுதில்லை. ஆனா ஒரு விஷயம், அவர் படுத்திருந்த இடத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அது எதுக்கு? கொய்யா மரத்தில் ஏறி கொய்யா பழத்தை பறிக்கவும், பலாமரத்தில் ஏறி பலாப்பழத்தை பறிக்கவும் இல்லை, வானத்தை தொடுகிறதாக அந்த ஏணி. அப்படி ஒரு ஏணியை உண்மையிலே நான் இத்தனை வருஷம் பார்த்ததில்லை. நீங்க யாராவது பார்த்துருக்கிறீங்களா? வானத்தை தொடுகிற ஏணி பார்த்தது யாராவது இருந்தா கைத்தா ஆட்டுங்க. வானத்தை தொடுற ஏணி நீங்க பார்த்தீங்களா? நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் ஏணியை பார்த்தேன்னு சொல்ல முடியாது. அந்த ஆசாரி செய்த 5 பழுது 7 8 அந்த ஏணி பார்த்துருக்கிறேன். வானத்தை தொட்ட ஏணியை உண்மையில நான் பார்க்கல என்பது உண்மையை சொல்லிடுறேன். ஆனா இந்த யாக்கோபு பார்த்த ஏணி வானத்தை தொட்டிருக்கு. பொதுவாக வானத்திலிருந்து தான் தேவ தூதர்கள் இறங்குவாங்க. இறங்குறவங்க பிறகு மேல வானத்துக்கு இறங்குவாங்க. இங்க அப்படி இல்லை. இங்க கீழே இருந்து மேலே ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களுமாக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாக்கோபை பாதுகாக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஒருவேளை நீங்க வீட்டிலேயோ வெளியூர்லயோ பிரயாணத்திலேயோ தனிமையிலேயோ இருட்டிலேயோ இருந்தா கூட ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருப்பார். அநாதி தேவன் இந்த ஆண்டுல நம்மை பாதுகாக்கிறவராக இருப்பார். ஆண்டவரே, ராத்திரி 9:30 ஆயிற்று, எனக்கு பயமா இருக்கு, நான் பொம்பளை பிள்ளை, நான் எப்படி வீட்டுக்கு போய் சேருவேன், எனக்கு பயமா இருக்கு. ஏசப்பா, இயேசு கூட வருவார். அவருடைய தூதர்களின் பாதுகாவலை தருவார். ஹல்லேலூயா. He will protect you from all evil. எல்லா தீமைக்கும் இந்த ஆண்டுல ஆண்டவர் விலக்கி காத்திடுவார். ஹல்லேலூயா. டாக்டர் ஜான் வி சுந்தரம் டெல்லியிலிருந்து சென்னை வரும்படி பிளைட்டுக்காக நிற்கிறார். அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகளுக்கும் அவர் கந்தி அனுப்பிட்டார். இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடியில் உள்ளவர், என்னுடைய பைபிள் காலேஜ் ப்ரொஃபசர், PhD. அவரு
இங்க தந்தி அனுப்பிட்டார். அவருடைய மனைவியும் ஒரே மகளும் ஏர்போர்ட்ல காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த பிளைட்ல அவர் வரல. அந்த பிளைட்ல அவருக்கு டிக்கெட் கிடைக்கல. அடுத்த பிளைட்ல தான் வந்தார். அவர் வர வேண்டிய பிளைட்டு ஆகாயத்திலே தீப்பிடித்து வந்தவர்கள் எல்லாரும் செத்து போனார்கள். காங்கிரஸ் எம்எல்ஏ பொன்னப்ப நாடார் கூட அதுல கருகி செத்து விட்டார். ஆண்டவர் காக்கிறார், ஆபத்துக்கு காக்கிறார், விபத்துக்கு காக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அங்க தீப்பிடிச்சுதான். நம்ம சபையில இருந்து ஏதாவது பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்களா? அந்த பள்ளிக்கூடத்துல யாரும் படிக்கல. ஹல்லேலூயா. ஒருவேளை படிச்சிருந்தாலும் ஒன்றில் அந்த நாள் நம்ம பிள்ளைங்க போயிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா அவங்க வயிற்று வலிக்குதுன்னு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எப்படி ஆண்டவர் அவங்கள வழி பண்ணி கொண்டு வந்திருப்பார். ஹல்லேலூயா. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த புதிய ஆண்டிலும் எல்லா தீமைகளுக்கு காப்பார். I believe this word. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஐயோ, எங்க வீட்டுக்காரர் போனாரு, மணி 9 ஆச்சு, காலையில் என்ன ஆச்சோ ஏதாச்சோ, ஒன்றும் ஆகலை. ஆண்டவர் காக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை காக்கிறவர், நீர் எனக்கு துணையாக உம்முடைய பாதுகாவலை தாரும் என்று நாம் வேண்டுதல் செய்வோம். ஆண்டவர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அனாதி தேவன் வேற என்ன செய்கிறார்னா, கடைசி பகுதி, அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த அனாதி தேவன், he will force your enemies to leave your land. இந்த அனாதி தேவன் என்ன செய்வாராம்? உங்க நிலத்தை அபகரிக்கணும்னு நிற்கிறாங்களா? உங்க வீடை சுருட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா? அப்படியா? உங்க வீடு, உங்க சொத்தை, உங்க வயலை அபகரிக்கணும்னு நினைச்சாங்களா? அப்படியா? உங்களுக்கு சத்துருக்களாக இருந்து தொந்தரவு கொடுத்தாங்களா? ஆண்டவர் அவளை துரத்திடுவேன்னு சொல்றாரு. He will force your enemies. உங்கள் சத்துருக்களை உங்கள் தேசத்திலிருந்து துரத்திடுவாராம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அங்க பலவிதமான ஜாதி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரக்கர்கள், கொடியவர்கள், ராட்சதர்கள் குடியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னா, நீங்க பயப்படாதுங்க, அவங்கள நானே உங்க முன்னால துரத்திடுவேன்னு சொன்னார். பிறகு வேறு சில மக்களை குழந்தைகளை அனுப்பி துரத்தினார். எப்படியும் தேவன் வாக்கு பண்ணினபடியே அந்த செழிப்பான தேசத்தை தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்தருளினார். ஹல்லேலூயா. அப்ப உங்க வீட்டு பக்கத்தில் இருந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஓத்திரம் கொடுக்குறாங்களா? உங்களை சாடம் பேசுறாங்களா? கட்டவத்தை பேசுறாங்களா? அடிச்சிருவேன், பிடிச்சிருவேன், சூனியம் பண்ணிடுவேன். ஏதோ ஒரு நாள் ஒரு விசுவாசி அழுதுகிட்டே சொல்றாரு, பாஸ்டர், எங்க பக்கத்து வீட்டுல அவன் இருக்கா, இவன் இருக்கா, எல்லாரும் அருள் இருந்த மாதிரியும், ஆரோக்கிய மேரியும், சந்தனால் மேரியும், எல்லாம் பேரெல்லாம் கிறிஸ்தவ பேர். கேட்டீங்களா? சூன்யம் பண்றாங்களா? கட்டையை தூக்கிட்டு வர்றாங்களா? அடிக்க வர்றாங்களா? என்ன கொடுமை. அவர் பேரெல்லாம் எழுதி கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிடுங்க. நான் என் டேபிளில் வச்சிருக்கிறேன், அதை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிடுறேன். பார்த்துக்கிட்டு, ஆண்டவரே நீர் கேட்டுறோம், துஷ்டனு கை ஓங்கக்கூடாது, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதிகள் எல்லாம் உங்க இடத்த விட்டு, உங்க இல்லை விட்டு துரத்திட்டு வேண்டி சொல்றாரு. ஒருவேளை துரத்தி வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாலும் போயிடுவாரு. இல்லைன்னா ஆண்டவர் நல்லாவே துரத்தி மண்ணுக்குள்ள கொண்டு புதைச்சிட்டாலும் புதைச்சிடுவார். எல்லாம் அவர் செயல்தான். ஹல்லேலூயா. How do you feel? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? I feel comfortable. I feel better. I feel strong. Hallelujah. When God says something, it is so. ஆண்டவர் கொஞ்சம் சொன்னா அப்படிதான். Hallelujah. There is a fellow giving some trouble to you in your working place. நீங்க வேலை செய்யற இடத்துல அங்க ஒருத்தன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறானா, God will send him out. அங்க ஒரு அம்மா, நம்ம மிஷனரி காரியதரிசிக்கு பவானி அம்மா, பவானி மேடம் was giving some trouble. She was always there to find fault with Mr. Emmanuel Daya. அந்த இம்மானுவேல் தயாள் நம்ம மிஷனரி காரியதரிசிக்கு அவ்வப்போது தொந்தரவு கொடுத்துருந்தாங்க. He told us to pray for madam. We started praying when the madam was sent out of the company. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், மேடம் வாஸ் பேக்ட் ஆஃப். மேடத்தை அனுப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இது ரொம்ப ஒண்டர்ஃபுல் ப்ராமிஸ். ஆண்டவர் புகலிடம் தருகிறார், பாதுகாப்பு அருளுகிறார், தீமைக்கு ரட்சிக்கிறார். அவர் வல்லமை நம்முடைய வாழ்வில் இந்த வருடத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உங்களுடைய சத்துருக்களை துரத்தி விடுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா.
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் கர்த்தர் செய்வார். ஆண்டவரே, எனக்கு பக்கத்தில் இந்த சபையில் ஆராதிக்கிற விசுவாசியே எனக்கு விரோதியப்பா, அவங்கள இந்த எனக்கு வீட்டு பக்கத்தில் இருந்தால் இந்த சபையிலிருந்து துரத்திடும். God will not do that. If you pray so, it is very bad. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணா பெரிய ரொம்ப மோசம். You pray for the unsaved enemies. ரட்சிக்கப்படாத பாவிகள் துன்மார்க்கர் இருக்கிறாங்கல்ல, நீ வீடு கட்டிக்கிறத பார்த்துருவோம், நீ மாடி கட்டிக்கிறத பார்த்துருவோம், வேற என்ன சொல்றாங்க, நீ கார் வாங்குறத பார்த்துருவோம், நீ கல்யாணம் கட்டுறத பார்த்துருவோம், நீ பெண்ணை கட்டி கொடுத்துறத பார்த்துருவோம், நாங்க சூன்யம் பண்ணி ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவோம். அப்படியா? அவங்க சூன்யம் பண்ணி அவங்க சூன்யம் ஆகிடுறாங்களா? சரி, ஆகிட்டு போறாங்க. சூன்யம் பண்றவன் தான் சூன்யம் ஆமான் தம்பிகளே. சூன்யம் பண்றவன் அவன் தான் சூன்யமா. எனக்கு சூன்யம் பண்ணி சிலர் வேலை பார்த்தாங்க, அவங்க சூன்யம் ஆகிட்டே வர்றாங்க. 1 2 3 4 இருந்தது, இப்ப 0 0 0. இனி மைனஸ் டிகிரியில இருக்கா உங்க ஊரு? எங்க ஊர் மைனஸ் டிகிரியில வரும் ஒரு நாள், பாக்குறீங்களா? சூன்யம் பண்றவன ஆண்டவரை அழிச்சு விடுவார், ஒழிச்சு கட்டிடுவார், இல்லாம ஆக்கிடுவார். இவங்க யார் தெரியுமா? உங்களை எல்லாம் முட்டு வைக்க மாட்டோம். இந்த தேசம் யாருக்கும் தெரியுமா? எங்க தேசம் நாங்க எல்லாம் பிஜேபி, நாங்க எல்லாம் பஜ்ரங்கல், நாங்க எல்லாம் விஸ்வ இந்து பரிஷத்து, நாங்க இந்து முன்னணி. அப்படியா? அப்படியா சார்? ஓகே சார், இட் இஸ் யுவர் கண்ட்ரி, யூ லிவ் இன் யுவர் கண்ட்ரி, வி ஆர் கோயிங் டு அவர் நேட்டிவ் கண்ட்ரி. நாங்க நீங்க இது உங்க தேசம், நீங்களே வாழுங்க, நாங்க எங்க சொந்த தேசத்துக்கு போறோம். ஹல்லேலூயா. உங்க சொந்த தேசம் எதுன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க எங்க சொல்லணும்? எங்க சொந்த தேசம் அந்த தேசம். ஹல்லேலூயா. இது நாங்க கொஞ்ச நாள் இங்க இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கண்டா, நாங்களே போயிடுவோம். நாங்க போயிடுவோம், நீங்க சொல்லாமலே நாங்க போயிடுவோம். அவங்க ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். கீப் யுவர் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் டு தி லிவிங் காட். ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு ரிட்டனாக ஒரு பெட்டிஷன் கொடுத்துடணும். அது எந்த பெட்டிஷன்? த்ரூ ப்ராப்பர் சேனல். ப்ராப்பர் சேனல்லாம் புரியுதா? சபையின் வழியாக தேவனுக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் இப்படி பண்ணிடுவார் அப்படி பண்ணிடுவார் சொன்னால் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எந்த போலீஸ் ஸ்டேஷனும் கொடுக்க வேண்டாம். உங்க கம்ப்ளைண்ட் லெட்டர் தேவ சபைக்கு வந்துட்டா போதும். இங்கே இருந்து ஜெபதூபம் ஏறெடுக்கப்படும், உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். சத்துருவை தேடியும் காணாதிருப்பாய், அவன் இல்பொருளாகி இருப்பான். ஐயோ, அவன் செத்து போயிட்டானா பாவம். எப்படி அவன்? அது ஹார்ட் அட்டாக். அவன் எப்படி? அது ஒரு 4-5 மாதம் படுத்த படுக்கையில விழுந்து காலெல்லாம் கையெல்லாம் விழுந்து பெட்சோரெல்லாம் வந்து அவன் செத்து போயிட்டான் பாவம். பிறகு என்ன பண்றது? செத்தவன பிறகு என்ன பண்ணுவாங்க? அவனும் குழி தோண்டி புதைப்பாங்க, இல்லைன்னா சுடுகாட்டில் கொண்டு கொளுத்துவாங்க. God will force your enemies to leave your land. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு அப்படி நீர் செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்ய போறாரு. உங்களுக்கு யாரும் இருக்கிறாங்களா? யாரும் இல்லையா? உங்க வயல வரப்பெல்லாம் வெட்டி கொண்டு போறேன்னு சொல்றானா? அப்படியா? பயப்படல. ஆண்டவர்ல ஏசப்பான்னு கொஞ்சம் சவுண்டா சொல்லிட்டா போச்சு. ஏசப்பா பார்த்துக்கிடுங்க, இந்த வருஷம் எனக்கு சொன்னீங்கல்ல, உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய எல்லையை விட்டு துரத்திடுவேன்னு சொன்னீங்கல்ல, அது போல செஞ்சிருங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. The Lord God will do it for His glory. அவருடைய வார்த்தையின் மகிமைக்காக, அவருடைய நாம மகிமைக்காக அவர் செஞ்சிடுவார். ஹல்லேலூயா. It happened in my parents' life in the past. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. Even in our lives it happened. எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த ஆண்டிலும் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்களா? பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? நீங்க ஒன்றும் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. ஏசப்பா, நீங்க இந்த வருஷம் சொன்னீங்களே, அதன்படியே எங்களுக்கு செஞ்சிருங்க. ஹல்லேலூயா. Let us claim the promise of the living God. ஆண்ட ஜீவனுள்ள தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிப்போம். நம்ம உரிமையாக கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு சொன்னீங்களாப்பா, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம்னு சொன்னீங்க. நான் தனிமையா இருக்கிறேன், என்னை பாதுகாத்துக்கணும், எனக்கு எந்த தீமையும் வரக்கூடாது. உடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும். நீர் எனக்கு புகலிடமாக இரும். ஹல்லேலூயா. என்ன என் குடும்பத்தை எல்லா தீமைக்கும் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் காப்பாரா?
காப்பா உன்னை என்றென்றும் வழுவாமலே இம்மட்டும் காத்தா இம்மானுவேலா இன்னமும் காத்திடுவா. ஹல்லேலூயா. ஆண்டவரே போற ஆண்டவரே, எங்க ஊரை விட்டு போற ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. யூ டோன்ட் நீட் டு ஃபியர் அட் ஆல். பய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருக்கு. ஜீவனுள்ள தேவன் தன்னுடைய வார்த்தை எல்லாத்துக்கும் மேலாக மகிமைப்படுத்தி இருக்கிறார். God is faithful to fulfill this promise in this year in your life. இந்த ஆண்டில் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் உன்னுடைய வாழ்வில் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வார். ஆண்டவர் சொன்னாலும் செய்யாமல் இருக்க மாட்டார். He is a faithful and living God. உண்மையுள்ளவர், ஜீவிக்கிறவர். நம்ம எல்லாருக்கும் இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தின்படியே, என்ன வாக்குத்தத்தம்? அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்திடுவார், ஒழித்திடுவார். இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கு. He will force your enemies to leave your land. உனக்கு தேசத்தை விட்டு, நீ வாழும் பகுதியை விட்டு ஆண்டவரோட கட்டாயப்படுத்தி தள்ளிடுவார், துரத்தி விடுவார். ஹல்லேலூயா. அவர் பாதுகாப்பாக, புகலிடமாக, வல்லமை உடையவராக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் மகிமைப்படுவாராக. அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா.